இன்றைக்கி சண்டே வழக்கமாக நான்வெஜ் தான் எடுப்போம். ஆனால் இந்த வாட்டி செய்யலை. ஏன்னா வர்ற 11ஆம் தேதி பங்குனி உத்திரம். ஊரில் குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறதுனால சரி 1ஆம் தேதியிலேருந்து விரதம் இருக்கலாமேன்னு சொல்லிட்டு நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. இந்த மாதம் டிமார்ட்டில் வந்து ஜீரக சம்பாரிசி ப்ரொவிஷனோடு சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். சரி அதில் ஏதாவது தக்காளி பிரியாணி மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தக்காளி பிரியாணி தான் செய்ய ஆரம்பித்தாச்சு. ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மகளிர் தினத்துக்கு சமையல் போட்டி வச்சுருந்தாங்க. இந்த தக்காளி பிரியாணி செஞ்சு தான் நான் ப்ரைஸ் கூட வின் பண்ணேன். இது என்னுடைய சிக்னேச்சர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா நான் லஞ்சுக்கு வந்து இந்த சாதம் எடுத்துகிட்டு போனால் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனாலே நான் எப்போ எடுத்துகிட்டு போனாலுமே கூட ஒரு பாக்ஸ் கட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். பசங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கூட லஞ்ச் பாக்ஸுக்கு அதிகமாக அடிக்கடி கேட்குற ரெசிபி கூட இந்த தக்காளி சாதம் தான். இன்றைக்கும் அதே தான் எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் கூட வரும்போதே பார்த்திங்கன்னா என்னப்பா வீட்டில் கமகமன்னு வாசனை வருது, பிரியாணி செஞ்சுட்டே வேறுதுன்னு சொல்லி என் கூட கேட்டாங்க. அந்த அளவுக்கு கமகமன்னு இருந்துச்சு பார்த்துக்குங்க வாசனை. அவரை விடுங்க, எங்கள் குட்டி பையனை பாருங்கள், இன்றைக்கி அம்மா பிரியாணி தான் செஞ்சுருக்காங்க, இன்றைக்கி நல்ல பீஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறான். ஆனால் பிள்ளைக்கு தெரியாது இன்றைக்கி பிரியாணியில் தக்காளி சாதம் தான் சொல்லிட்டு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சாதம் ஆனியன் ரைத்தாவோட தான் இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் போச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.